இங்கிலீஷ் ஈஸி தான். இப்போ நான் உங்களுக்கு சில வேர்ப்ஸ் கத்து தர போறேன். மேம் என்ன மேம் எப்ப பார்த்தாலும் வேர்ப்ங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. வேர்ப் தெரியாம நீ இங்கிலீஷ் பேசுறதுக்கு வராதீங்க. ஓகேங்களா? நிஜமாவே சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு அப்ராப்ரியேட் வேர்ப் என்னவோ அத போட்டு பேசுனீங்கன்னா தான் உங்க லாங்குவேஜ மத்தவங்க மதிப்பாங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கல்ல. அப்படின்னா அதுக்கான முயற்சி நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? அதுல முக்கியமான விஷயம் இங்கிலீஷ்ல நீங்க பேசணும். நான் நல்லா பேசணும். அது எல்லாருமே இது பண்ணணும். அட்மையர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு கரெக்ட்டான வேர்ப் யூஸ் பண்ணி பழகுங்க. சரியா? முதல்ல நம்ம ரெகுலர் லைஃப் ரொட்டீன் லைஃப்ல நீங்க சர்வசாதாரணமா யூஸ் பண்ற இந்த வார்த்தைகள். இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து காலையில எந்திரிச்சதும் பேஸ்ட் பிதுக்குவீங்கல்ல. சோ பிதுக்கிறதுக்கு என்ன? நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வெயிட் பண்றேன். நீங்க யோசிங்க. நான் கடைசியில ஆன்சர் சொல்றேன். பேஸ்ட் பிதுக்குவீங்கல்ல. பிதுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? ஸ்க்வீஸ். ஸ்க்வீஸ். ஸ்க்வீஸ்னெல்லாம் சொல்லக்கூடாது. பாத்துக்கோங்க. ஸ்க்வீஸ். ஸ்க்வர் சவுண்ட் தான் கொடுக்கணும். ஸ்க்வீஸ். ஓகே. கத்துக்கிட்டீங்களா? அடுத்த வார்த்தை போலாமா? இந்த ஆரஞ்சு பழமெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டு கசக்கி பிழிவோம். அப்படி பிழியறதுக்கு பேர் தெரியுங்களா? அந்த மாதிரி பிழியறதுக்கு பேரு ஸ்குவாஷ். ஸ்குவாஷ். ஸ்குவர் சவுண்ட் தான் வரணும். ஸ்குவாஷ். ஓகே. ஸ்குவாஷ்னாக்கா அந்த கசக்கி புளியறதுக்கெல்லாம் நம்ம ஸ்குவாஷ் சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான ஒண்ணு. அழுத்துறது. பட்டன் எல்லாம் அழுத்துவீங்கல்ல. அழுத்துறதுக்கு என்ன? மொபைல்ல இருக்க பட்டன் கூட முதல்ல பட்டன் போன் இருந்தப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெஸ். ப்ரெஸ். இந்த வார்த்தை வந்து அழுத்து அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வரும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சத்தூள் எல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் பொடி பொடி ஆக்குவோம் பாத்தீங்களா? பொடி ஆக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? யோசிங்க. க்ரஷ். க்ரஷ். க்ரஷ் பண்றது. நல்லா க்ரஷ் பண்ணி பொடியா ஆக்கி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நல்லா பொடி பொடி ஆக்குறதுக்கு என்ன? எஸ், க்ரஷ். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா இந்த பேப்பர் எல்லாம் கசக்குவோம். உருண்டிய பாலா ஆக்குறதுக்காக. சோ அந்த மாதிரி கசக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பேப்பரை கசக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? யோசிச்சதே இல்ல. ஆனா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுதான். கிரம்பிள். கிரம்பிள். கிரம்பிள் அப்படின்னா பேப்பரை கசக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் எழுதும் பொழுது கசக்கி இருப்போம். அந்த மாதிரி கசக்கிறதுக்கு பேரு கிரம்பிள். அடுத்தது துணியெல்லாம் துவைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா முறுக்கி பிழிவோம் இல்லையா? இப்படி பிழியறது. அந்த மாதிரி முறுக்கி பிழியறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெறும் நம்ம வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்றோம்ல. ஆனா இப்படி புளியறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. ரிங். RING நினைச்சிடாதீங்க. அதே சவுண்ட் தான். ஏன்னா டபிள்யூவும் ஆரும் எப்ப சேர்ந்து வந்தாலும் டபிள்யூ சைலண்ட் ஆயிரும். விருங்குன்னு பிடிக்காதீங்க. அதுவும் தப்பு. WR வந்ததுன்னா ஆர் மட்டும்தான் வரும். டபிள்யூ சைலண்ட். அதனால டபிள்யூவை மறைச்சுக்கோங்க. மீதி மட்டும் படிச்சா போதும். அப்போ ரிங். ஓகேங்களா? கசக்கி புளியறதுக்கு என்ன? ரிங். எஸ். நாளையில இருந்து இந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது இப்ப நானு ஸ்குவீஸ் பண்றேன். இப்ப நானு ஸ்குவாஷ் பண்றேன். இப்ப நானு கிரம்பிள் பண்றேன். அப்புறம் இப்ப நானு ரிங் பண்றேன். இப்ப நானு ப்ரெஸ் பண்றேன். இப்ப நானு க்ரஷ்க்கு எப்படி செய்யுது? மிக்சியை தான் காமிக்கணும். இப்ப நான் க்ரஷ் பண்றேன். பொடி பொடி ஆக்குறது. அந்த மாதிரி சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்பரா புது புது வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பழங்க. உங்க ரொட்டீன் ஒர்க்ல உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தெரியுதா? இன்னைக்கு செய்யற வேலைக்கான இங்கிலீஷ் இது தெரியுதான்னு பாருங்க. வேர்ப்ஸ் பர்டிகுலர்லி நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இங்கிலீஷ் நல்ல ஃப்ளூவன்சி வரும். ப்ராப்பரா வேர்ப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்கா உங்க லாங்குவேஜோடைய ஸ்டாண்டர்டே மேல வந்துடும். நல்லா மேல வந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா வரும். நீங்க பேசுறத மத்தவங்க மதிக்கிறத பாக்குறப்ப உங்களுக்கு அப்பாடா இப்பதான் நமக்கு இங்கிலீஷ் வருது அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வரும். இதெல்லாம் பண்ணி இங்கிலீஷ் பேசுங்க. அப்பதான் இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.